சிறுபான்மை மக்கள் அதிகமாக வசிக்கிற பகுதிகளில் அந்த ஊரினுடைய காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர் ஒரு சிறுபான்மை முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்பது அரசு முடிவு செய்து அந்த அரசு எல்லாத்துக்கும் சர்க்குலர் கொடுத்தாச்சு. எந்த முஸ்லீம்கள் அதிகமாக வசிக்கிற ஒரு காவல் நிலையத்திலேயாவது நாம் ஒரு முஸ்லீம் காவல் ஆய்வாளரை பார்க்க முடியுமான்னு கேட்டால் இல்லை, யாருமே அதை பின்பற்றுவதில்லை. எனவே சிறுபான்மை முஸ்லீம்களுடைய கோரிக்கைகள் என்று வைத்தால் அது 10ஓடு 11 அப்படி ஒதுக்கி கடந்து விடுகிற சூழல் இருக்கிறது. வரை ஆயுள் சிறைவாசிகள் விடுதலை என்று இந்த அரசும் சொன்னது, ஆனால் முழுவதுமாக விடுதலை செய்யப்படலை. இன்னும் ஒரு 10-13 பேர் அவர்கள் பரோலில் தான் நீடித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக நாங்கள் சொல்வது என்ன, முஸ்லீம் சமூகத்திற்கு என்று பொருளாதார ரீதியிலான எந்த திட்டமும் இல்லை. டேம்கோனுடைய வழியாக ஒரு 10 கோடி ரூபாயை நாங்கள் சிறுபான்மை மக்களுக்கு கடன் வழங்குகிறோம் என்று சொல்லுகிறார். அதில் வட்டி இருக்கிறது, வட்டியாக இன்ட்ரெஸ்ட் போட்டவொடனே இல்லை இன்ட்ரெஸ்ட் தான் நாங்கள் வர தயாரில்லைன்னு சிறுபான்மை மக்கள் அதிலிருந்து விலகிக் கொள்கிறார். அதுக்கு என்ன மாற்று திட்டம் இருக்கிறது? எல்லா வகையிலும் வெளிநாட்டில் அந்நிய செலவாணியை அதிகமாக ஈட்டி தருவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு முஸ்லீம்கள் கொண்டு வருகிற அந்த பொருளாதாரம் தான் அந்நிய செலவாணியை அதிகமாக தருகிறது. ஆனால் அதற்கு பகரமாக இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே அவருடைய தொழில்துறை, அதே போல் அவர்களுடைய பொருளாதார ரீதியிலான முன்னேற்றம், முஸ்லீம் பெண்களுடைய பொருளாதார ரீதியிலான முன்னேற்றம், இதற்கான எந்த காத்திரமான எந்த முயற்சிகளும் இதுவரை செய்யப்படவில்லை. நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் அவர்கள் சொல்றாங்க, 60 ஆண்டு காலமாச்சு, எந்த பெரிய ஒரு லாபமும் கிடைக்கல, ஆனா மாறி மாறி திமுக அதிமுகவுக்கு தான் போடுறாங்க இஸ்லாமியர்கள் வாக்குகள், சாத்தானி பிள்ளைகள் அப்படின்னு கூட ஒரு வார்த்தை இடையில பேசினார். அப்ப அந்த சாத்தானி பிள்ளைகள்னு அவர் சொல்லிட்டாருன்னு கோவப்படக்கூடிய சமூகம், அவர் சொல்ற அந்த ஒரு வார்த்தை இப்ப நீங்க கோரிக்கையா சொல்றது ஒண்ணுதானே? உண்மைதான். அது என்னன்னா, நாங்கள் அந்த இடத்துல அந்த அளவிற்கு நாங்கள் செல்லவில்லை. எங்களுடைய உரிமைகளை நாங்கள் நாகரிகமாக நாங்கள் கேட்கிறோம். இது எங்களுடைய வாக்குகளை எல்லாம் வாங்குகிறீர்கள், ஆனால் வந்ததுக்கப்புறம் எங்களை நீங்கள் மறந்துடுறீங்களே, இது எல்லாருக்கும் பொதுவான ஒன்று தான். உண்மையில் சொல்ல போனால் இந்த ஜனநாயகம் என்பதே பேரறிஞர் அண்ணா சொல்ற மாதிரி சிறுபான்மை மக்களுடைய உரிமையை பிரதிபலிப்பது தான் ஜனநாயகம்னு சொல்கிறார். அப்போ அந்த சிறுபான்மை மக்கள் எந்த அளவிற்கு ஒரு நாட்டில் பாதுகாப்பாக வாழுகிறார்களோ அப்பொழுது அந்த நாடு சுபிட்சமாக இருக்கும் என்கின்ற ஒரு தத்துவம் மிக முக்கியமானது. முஸ்லீம்கள் ரோட்டில் இறங்கி போராடுகிறார்கள், எங்களுக்கு கோரிக்கையை தாருங்கள் என்று சொன்னால் அவர்கள் குரலற்றவரின் குரலாக ரொம்ப மெல்லிய குரலில் ஈனஸ்வரத்தில் அவர்கள் குரல் எழுப்புகிறார்கள். அதை பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு மைக்கில் வர்ற மாதிரி சவுண்ட் வச்சு பேச வேண்டியது யாருன்னு கேட்டால் பெரிய கட்சிகள் தான் பேசியா வேண்டும். பெரிய கட்சிகளும் வாக்குகளுக்காக வேண்டி அவர்களை வாக்கு வங்கியாக பயன்படுத்தி விட்டால் இந்த நாட்டில் சிறுபான்மை மக்களுக்கு என்று உரிமையை பற்றி பேசுவதற்கு யாருமே இருக்க மாட்டார். ஆனால் மாறாக இல்லை, உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி எங்களை கைவிடுவது என்பது மிக ஆபத்தான ஒன்று. அதைத்தான் இன்றைக்கி அண்ணன் சீமான் அண்ணன் போன்றவர்கள் எல்லாம் பிரதிபலிக்கிறார்கள் என்று நினைக்கிறோம்.